சற்று முன்பு கிடைத்த தகவலின்படி தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 54 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கொரோனா பரவலை தடுப்பதற்காக நாடு முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பின் எண்ணிக்கையானது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 54 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இன்று ஒரே நாளில் மட்டும் 54 பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக தமிழகத்தில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கையை நாம் பார்த்தோமானால் 1683 உயர்ந்திருக்கிறது. இன்று மற்றும் 54 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று பரவி இருக்கிறது. மொத்தமாக தமிழகத்தில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கையானது 1683 அதிகரித்திருக்கிறது. கடுமையான கட்டுப்பாடுகள் தமிழகத்தில் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அத்தியாவசிய கடைகள் காலையிலிருந்து மதியம் 1 மணி வரை மட்டுமே திறக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக மட்டுமே, அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே மக்கள் வெளியே வர வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்தும் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலிலும் தமிழகத்தில் கொரோனாவால் 2 உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கிறது. 54 பேர் புதிதாக கொரோனாவால் இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையானது 1683 உயர்ந்திருக்கும் சூழலில் பலியானவர்களின் எண்ணிக்கையில் 2 அதிகமாகியிருக்கிறது. இன்று 2 பேர் உயிரிழந்திருப்பதாக தமிழக அரசு புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கிறது. இன்று 54 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையானது 1683 அதிகரித்திருக்கிறது. சென்னையில் கொரோனா பரவலை தடுப்பதற்காக அண்ணா சாலையின் ஒரு பகுதி முற்றிலும் மூடப்பட்டிருக்கிறது. போக்குவரத்தும் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. வாகன தணிக்கையும் இன்னும் அதிகமாக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் சாலையோரங்களில் நின்று வாகன தணிக்கையை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். தேவையற்றதற்காக வெளியே வரும் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் காத்திருக்கிறார். ஷெர்லி, கொரோனாவால் இன்று பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் சொல்லுங்க. கொரோனாவால் இன்று ஒரே நாளில் 54 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை என்பது உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1683 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக கடந்த காலங்களில் நாம் பார்த்தது போலவே சென்னையில் தான் இன்றும் பாதிப்பு என்பது அதிக அளவு ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் மட்டும் 27 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இது போலவே திண்டுக்கல்லில் 3 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். மதுரையில் 2 பேர், நாமக்கல்லை சேர்ந்த 4 பேர் மற்றும் சேலத்தை சேர்ந்த 5 பேரும் இன்று கொரோனா தொற்றுக்கு ஆளாகி இருக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு, ராமநாதபுரம், தென்காசி, தஞ்சாவூர், திருநெல்வேலி, திருப்பூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் தலா ஒருவருக்கு கொரோனா தொற்று என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனடுத்து தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை என்பது 1683 உயர்ந்து உள்ளது. குறிப்பாக இன்று பாதிக்கப்பட்டவர்களில் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையைச் சேர்ந்த 3 வயது சிறுமி மற்றும் 5 வயது ஆண் குழந்தை மற்றும் 4 வயது ஆண் குழந்தை என 10 வயதுக்கு உட்பட்ட 3 பேர் இன்று கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதுக்கு ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சென்னையில் மட்டுமே இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை என்பது இன்று 400 எட்டி இருக்கிறது. இது போலவே கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வீடு திரும்பிய எண்ணிக்கையை கணிசமாகவே அந்த எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருகிறது.
இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமடைந்து வீடு திரும்பியவர்கள் எண்ணிக்கை என்பது 90 உள்ளது. இதனை அடுத்து இதுவரை 752 பேர் பாதிக்கப்பட்டவர்கள் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பி இருக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்று 2 சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருக்கின்றனர். இதனை அடுத்து தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழந்த எண்ணிக்கை என்பது 2 உயர்ந்து 20 உள்ளது. ஷர்லி, கடந்த ஒரு வாரத்தில் ஏற்பட்ட ஏற்ற இறக்கங்கள், பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள், குணமடைந்தவர்களின் விவரங்கள், இது குறித்து சொல்லுங்க. கடந்த ஒரு வாரமாகவே பார்த்தோம்னா கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை வந்துட்டு ஆரம்ப நாட்கள், அதாவது இந்த வார தொடக்க நாட்கள் பார்த்தோம்னா 40, 50 போன்ற எண்ணிக்கையில் இருந்தது. அதனை அடுத்து அந்த எண்ணிக்கை என்பது 100 கடந்து கூட அந்த எண்ணிக்கை என்பது வந்திருந்தது. நேற்றைய தினம் இந்த எண்ணிக்கை நேற்று முன்தினம் இந்த எண்ணிக்கை என்பது 76 இருந்தது. இதனை அடுத்து இந்த கொரோனாவின் எண்ணிக்கை 50களை கடந்து சென்று கொண்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 33 இருந்தது. தற்சமயம் அது 33 குறைந்திருக்கிறது. ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் இன்று மீண்டும் அந்த எண்ணிக்கை என்பது 50ஐ கடந்து 54 உள்ளது. இதுவரை பார்த்தோம்னா நேற்று வரை கொரோனா அறிகுறியுடன் அரசு சார்பாக மருத்துவமனைகளில் வைத்து கண்காணிக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை பார்த்தோம்னா 1878 இருந்தது நேற்று நிலவரப்படி. இன்று இவர்கள் பார்த்தோம்னா 1788 பேர் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட இந்த கண்காணிப்பிலானது வைக்கப்பட்டிருக்கின்றனர். எனவே இவர்களுக்கும் இந்த கொரோனா பாதிப்பு என்பது ஏற்படுமா என்பது குறித்து அவர்கள் தொடர் கண்காணிப்பிலும் இந்த வைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த பாதிப்பு எண்ணிக்கை என்பது கணிசமாகவே ஏற்ற இறக்கங்களுடன் இருப்பதை நம்மால் பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட நேற்று ஒரு நாள் மட்டுமே அந்த எண்ணிக்கை என்பது சற்று குறைந்து 33 இருந்தது. இதற்கு முன்பாக எல்லாமே அந்த எண்ணிக்கை என்பது, அதாவது கடந்த 10 நாட்களாகவே அந்த எண்ணிக்கை என்பது 40 பேரை கடந்துதான் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிந்தது. ஷர்லி, அடுத்ததாக நோய் தொற்று அறிகுறி இருப்பவர்களுக்கு எந்த மாதிரியான பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது, எந்த அளவிற்கு பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது, இது குறித்து சொல்லுங்க. இந்த நோய் தொற்று குறித்தான பரிசோதனை என்பது இப்ப தற்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை அதி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆரம்ப காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த வெளிநாடு சென்று வந்தவர்கள் மற்றும் அவர்களை உடனிருந்தவர்கள் போன்ற பரிசோதனை அவர்களை மட்டும் கண்காணிக்கும் பணி நடந்து வந்தது. தற்பொழுது இந்த கண்காணிப்பு வட்டத்திற்குள் பலதரப்பட்ட மக்களையும் இணைத்திருக்கின்றனர். இதன் காரணமாக தான் கொரோனா தொற்றானது பாதிக்கப்பட்டவர்களை நாம் உடனடியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வழிமுறையாகவும் இது பார்க்கப்பட்டது. குறிப்பாக பார்த்தோம்னா சென்னையை பொறுத்தவரை பார்த்தோம்னா பல்வேறு பகுதிகளிலும் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கள் இருக்கின்றனர். அந்த பகுதிகள் அனைத்துமே ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியாக கருதப்பட்ட அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அவர்களுக்கு ஏதேனும் அறிகுறி உள்ளதா என்பது குறித்து சுகாதார பணியாளர்கள் அங்கு சென்று அங்கு ஆய்வு செய்யும் பணியும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டுதான் வருகிறது. இருப்பினும் தற்பொழுது அதாவது இந்த கொரோனாவுக்கான தடுப்பு பணிகளில் ஈடுபடுபவர்கள், குறிப்பாக பத்திரிகையாளர்களாகட்டும் அல்லது காவல்துறையினர், இவர்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த சிகிச்சை இந்த கொரோனாவுக்கான பரிசோதனை செய்யும் பணியும் தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாவட்டம் வாரியாகவே நடைபெற்று வருகிறது. சமீபமாக பத்திரிகையாளர்கள், காவல்துறையினர் போன்றவர்களுக்கும் இந்த கொரோனா தொற்று என்பது ஏற்படுவதாக கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து அவர்களுக்கும் இந்த தொற்று ஏற்படாத வண்ணம் அவர்களுக்கும் இந்த பரிசோதனையானது விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாகவே சளி காய்ச்சல் இருப்பவர்களுக்கும் இந்த கொரோனா தொற்றுக்கான அந்த பரிசோதனையும் செய்யப்பட்டு வருகிறது. இவர்கள் அனைவருக்குமே PCR டெஸ்ட் மூலமே இந்த பரிசோதனையானது செய்யப்பட்டு வருகிறது. ஷர்லி, இப்போ அடுத்தபடியாக பாதிக்கப்படுபவர்களின் வயது விகிதம், உயிரிழப்பவர்களின் விகிதம், அவர்களுக்கான வயது எந்த அளவிற்கு இருக்கிறது, எந்த வயதில் இருப்பவர்கள் அதிகமான உயிரிழப்பிற்கு நேர்படுகிறார்கள், பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள், இது குறித்து சொல்லுங்க. தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை 20 பேர் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்திருக்கின்றனர். இதில் இன்று 2 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். அதில் ஒருவர் பார்த்தோம்னா 70 வயது மதிக்கத்தக்க ஆண். அவருக்கு இதற்கு முன்பாகவே நீரிழிவு நோய் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் உடலில் இருந்து வந்தது.
இந்த நிலையில் அவர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி இருந்தார். அவருக்கு சிகிச்சை அளித்து வந்த நிலையில் அவர் உயிரிழந்திருக்கிறார். மற்றவர் குறித்த தகவல் இதுவரை இன்னும் கிடைக்கவில்லை. குறிப்பா இந்த 20 பேரும் பார்த்தோமானால் 50 வயது கடந்தவர்களாக தான் இருக்கின்றனர். தமிழகத்தில் அந்த உயிரிழந்தவர்களின் வயதை வைத்து நாம் பார்க்கும் பொழுது அதில் பெரும்பாலானவர்களுக்கு பல்வேறு நோய் பாதிப்புகள், அதாவது உடலில் பல்வேறு நோய் பாதிப்புகள் இருந்திருக்கிறது. இதன் காரணமாகவே அவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் அவர்களுக்கு அந்த தொற்று என்பது ஏற்பட்டிருப்பதாகவும் மருத்துவர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தை பொறுத்தவரை அதிகமாக நோய் பாதிப்பு, அதாவது கொரோனா இல்லாமல் அவர்களுக்கு சாதாரணமாக நீரிழிவு நோய், கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு தான் இந்த நோய் பாதித்து அவர்கள் உயிரிழப்பு ஆனது ஏற்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து மற்றவர்கள், அதாவது சிறிதளவு அறிகுறி மட்டும் தென்பட்டவர்கள் என மற்றவர்கள் உடல் நலத்துடன் இருப்பவர்களுக்கு இந்த கொரோனா பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்கும் பட்சத்தில் அவர்கள் குணமடைந்து வீடு திரும்பியதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கூட இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழக அரசால் தற்பொழுது தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள், உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இன்று அரசால் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் தீவிரமாக்கப்பட்டிருக்கின்றன, என்ன மாதிரியான அறிவிப்புகள் கொரோனாவை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றன, இது குறித்து சொல்லுங்க. குறிப்பாக சென்னை போன்ற நகரங்களில் இந்த கொரோனா பரவலை தடுப்பதற்காக ஊரடங்கு உத்தரவை வந்து கடுமையாக்கும் பணியானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று மட்டும் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய பிரதான சாலைகள் எல்லாமே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. 144 தடை உத்தரவு அமலில் இருந்த பொழுதிலுமே பெரும்பாலான மக்கள் சாலையில் பயணிப்பதை பார்க்க முடிந்தது. இதனை அடுத்து காவல்துறை சார்பாக ஆங்காங்கே அங்கு வரக்கூடியவர்களை சோதனை செய்வதும் நடைபெற்று வந்தாலும் அந்த பொதுமக்களின் நடமாட்டம் என்பது கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தது. இன்று கூட சென்னையில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய சாலையான அண்ணா சாலை மேம்பாலம் கூட அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது போலவே பல்வேறு முக்கிய சாலைகளும் அடைத்து வைக்கப்பட்டு இந்த பொதுமக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதும் ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இது கொரோனா தடுப்பு நடவடிக்கையாகவே இதுவும் பார்க்கப்படுகிறது. ஷெர்லி, அடுத்ததாக மாவட்ட அளவிலான விவரங்களை சொல்லுங்க. அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும் மாவட்டம் இது. குறிப்பாக 21 மாவட்டங்களில் இன்று புதிதாக தொற்று ஏற்படவில்லை என்றும் விவரங்கள் சொல்கின்றன. இது குறித்தும் சொல்லுங்க. இன்று மட்டும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மாவட்டம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 16 மாவட்டங்களில் இந்த கொரோனா தொற்றுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றனர். சென்னையில் இன்று 27 பேர் பாதிக்கப்பட்டதை அடுத்து சென்னையில் 400 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதனை அடுத்தபடியாக கோவை இருக்கிறது. கோவை மாவட்டத்தில் இன்று யாருக்கும் கொரோனா தொற்று ஏற்படவில்லை. இருப்பினும் கோவையில் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை என்பது 134 இருக்கிறது. இதனை அடுத்து மற்ற மாவட்டங்களில் எல்லாமே 100க்கும் கீழே தான் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றனர். அடுத்ததாக திண்டுக்கல்லை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்று திண்டுக்கல்லில் 3 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதனை அடுத்து அந்த மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 80 உள்ளது. இதே போலவே ஈரோடில் 70 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த ஈரோடு மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை என்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. இதே போலவே கோவை, நான் முன்பே குறிப்பிட்டது போல கோவையில் 134 பேர் இருக்கும் நிலையில் அதற்கு அண்டை மாவட்டமாக இருக்கக்கூடிய அந்த திருப்பூரிலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 109 இருந்தது. இந்நிலையில் இன்று ஒருவருக்கு அங்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு அதன் எண்ணிக்கை என்பது 110 உயர்ந்திருக்கிறது. இது போலவே பல்வேறு மாவட்டங்களிலும் இன்று இந்த கொரோனா தொற்றுக்கான பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா அடுத்ததாக நான் குறிப்பிட்டது போல இன்று நாமக்கல்லில் இருப்பவர்கள் 4 பேருக்கு கொரோனா தொற்று என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து அந்த மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 55 உயர்ந்திருக்கிறது. இதனை அடுத்து திருநெல்வேலியில் 62 பேர் ஏற்கனவே கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தனர். இன்று ஒருவருக்கு தொற்று என்பது ஏற்பட்டு அவர் 63 உள்ளது. திருநெல்வேலியை பொறுத்தவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 63 உள்ளது.